ஆண்டவர் வேதத்துல நம்மளுக்கு ஒரு ரகசியத்தை எழுதி வைத்து போயிருக்கிறார். அதை நாம் செய்கிறப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நம்மளால மேற்கொள்ள முடியும். எப்படி மேற்கொள்ள முடியும்? 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், நீங்க பாவத்தை மேற்கொள்ளலாம். நீங்க உங்களுடைய ஆசைகளை மேற்கொள்ளலாம். உங்களுடைய யோசனைகளை நீங்க மேற்கொள்ளலாம். தேவனுடைய திட்டத்தை உங்களால நிறைவேற்றி முடிக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்துல பாருங்க, அநேக தேவதாசர்கள் விசுவாச நிமித்தம் ஆசைகளை மேற்கொண்டாங்க. விசுவாசத்து நிமித்தம் பாவங்களை மேற்கொண்டாங்க. விசுவாசத்து நிமித்தம் சுயங்களை மேற்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தாங்க. பிரியமானவர்களே, சோ இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன? விசுவாசம். விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, நீங்கள் ஒரு மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுங்க என்று சொன்னா, அது சொன்னபடியே ஆகும் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ எப்படியாப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு தேவை? ஒரு கடுகளவு உங்க விசுவாசம் இருந்தா போதும் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. ஆனா அது இன்னொரு ட்விஸ்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதே கடுகளவு அவிசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதே கடுகளவு அவிசுவாசம் இல்லாத விசுவாசம் இருந்தா, நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, வேதனைகளை, அனைத்து காரியங்களுமே மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே,